சரி வா வா உள்ள போவோம். உங்க அப்பா வந்து வேற என்ன ஆட்டம் ஆட போறாரோ தெரியல உங்ககிட்ட. அவரு ஏன் என்கிட்ட வந்து ஆடியாரு? அப்பா நேரா போய் அவரு மாப்பிள்ளை கிட்ட போய் ஆட சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் நீ குறைச்சிக்கிட்டு துணிமணி அள்ளிக்கிட்டு இங்க வந்திருக்க கூடாது. எம்மா நீ சும்மா இரு பத்துக்க, என் கோவத்தை கலராத. சரியம்மா நான் ஒன்றும் சொல்லலை, போ போ. கதவை ஏன் சாத்தி வச்சுக்கிட்டு வெளியே உட்கார்ந்துருக்கா? கதவு டொம்மு டொம்முன்னு காத்துல அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அந்த சும்மா சாத்தி வச்சுட்டு இதெல்லாம் உட்கார்ந்துருந்தேன். சரி பாண்டி எப்போ வரேன்னா? அவன் நாளைக்கு காலையில வருவான். என்ன விஷயமோ இப்ப திடீர்னு வாரானா? இந்த தடவை வரும்போது கண்டிப்பா அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிடணுமா. கல்யாணம் பண்ணலன்னா நான் எந்த அலையும் போயிருவேன் சாமியாரா. அவனை எந்த அலையும் போக சொல்லு சாமியாரா. ஏன் ரொம்ப பொண்ணு வாருன்னு ரொம்ப தொல்லை பண்ணியானோ? இல்ல பொண்ணு பாருங்கலாம் சொல்லல, நான் வந்ததான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு மட்டும்தான் சொன்னான். பொண்ணுக்கு நான் எங்கெல்லாம் போவேன்னே, அதுக்கு அவன் நான் எல்லாம் பாத்துக்கிட்டேன்னா வந்து எதுவும் பொண்ணுக்குன்னு தேடுவானோ என்னமோ தெரியல அவனை. எம்மோ ஒருவேளை அவன் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு வச்சிருப்பானோ? ஏதோ அவன் கூட படிச்ச பிள்ளைகள் ஏதோ இருக்குமோ? அப்படி இருந்தாலும் இவ்வளவு நாளுக்குள்ள நமக்கு ஏதாவது சொல்லி இருப்பானே, அந்த வீட்டு பிள்ளைய போய் பேசுங்க, இந்த வீட்டு பிள்ளைய போய் பேசுங்கன்னு. அப்படி எதுவும் சொல்லலையே, நம்மள தானே பார்க்க சொல்லிக்கிட்டே கிடக்கான். ஆமால்ல, அப்புறம் எதுக்கு அவன் அப்படி சொன்னான்? சரி அது கிடக்குது கழுத, அவன் வந்த அப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கிடலாம். சரி வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? எங்கம்மா அந்த வீட்டில் நிம்மதியா சாப்பிட. நான் அங்கே இழிச்சாச்சு வீட்டில் சோறு கொஞ்சோலாம் தின்னுட்டு குழம்பு வாங்கி கொண்டு ராத்திரிக்கு வச்சுக்கிடலான்னு சொல்லி ஒப்பேத்திடலான்னு வாங்கி கொண்டு வச்சேன். அந்த கறியெல்லாம் அங்கே தான் கிடக்கு. பிள்ளைக்கு ஏதாவது கொடுத்தியா இல்லையா? அவளுக்கு நான் தயிர் சோறு கொஞ்சோலாம் கிண்டி வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டான். அப்படியா? நானும் இன்னைக்கு பருப்பு கறி தான் வச்சேன் பத்துக்க. வேணா கொஞ்சம் பிள்ளைக்கு போட்டு கொண்டு வரட்டுமா? சாப்பிடுவாளா? வேணுன்னா கொடுத்து பாரு சாப்பிடியாளான்னு. அரணி தங்கம், பாட்டி வச்ச பருப்பு குழம்புல கொஞ்சோல சோறு சாப்பிட்றியா? என் ராசாத்திக்கு காப்பியா வேணும்? இரு பாட்டி போட்டு கொண்டாரு. என் பிள்ளை காப்பி கேக்குதே. அவ காப்பி மட்டும் எப்பனாலும் எத்தனை டம்ளர் வேணாலும் எப்ப கொடுத்தாலும் குடிப்பா. சரியான காப்பி வண்டி அவ அப்பனே மாதிரி. சரி சரி இருங்க, நான் அந்த போட்டு எடுத்துட்டு வரேன். நானும் தட்டி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பத்துக்கிடுங்க. ஆமா, அவ்வளோரம் வீடு கட்டினதுக்கு அப்புறமா யாரு இப்ப இப்படி உட்கார்ந்து தட்டி முனையா? நானே ரொம்ப நாளைக்கு அப்புறமா தட்டி முனையேன். ஆமா பத்தியில லட்சுமி அக்கா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா தட்டி முடிஞ்சுதான் கையில ஓலையெல்லாம் இழைச்ச மாதிரி இருக்கு, அங்கங்க கீறி எரியிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு கை. பரவாயில்ல லட்சுமி, நீ எனக்காண்டி கடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சுட்டு அடக்கா. ஐயா ஆச்சி, இதுல என்ன இருக்கு? என்ன எங்க வீட்டுக்காரர் எப்ப வந்து கூரைய மேய்ஞ்சி தருவாரோ தெரியல, அவர்கிட்ட தான் நான் சொல்லணும்னு இருக்கேன். சரி சரி நீ தட்டியெல்லாம் பின்னி வை, தண்டை பணிக்கு எப்போ முடியுமோ அப்போ கூரைய மேய்ஞ்சி தரட்டும். வேற அவனுக்கும் வேலை கிடக்கும்ல தோட்டத்துல. இப்பதான் மழை வரல, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டுல 4 நாளா. ஆமா அவ்வளவு இந்த சென்னையில மழை வெள்ளம்னு எல்லாம் அந்த பக்கம் திரும்பிட்டு போல இருக்கு. என்னமோ புயலாம, என்னமோ ஒரு புயலுன்னு நியூஸ்ல போட்டானே, வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஆமா 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 சரசு, நானும் கூட பார்த்தேன். ஏதோ ஏதோ நிஜாம்பாக்கு புயல். ஆமா எங்க வீட்டுல இந்த பிள்ளைகளு போனை நோண்டிக்கிட்டு ஒரே நியூஸே வைக்காதுவே. நான் தான் நியூஸை வச்சு பார்ப்பேன் அப்பப்போ. நான் பார்க்கும்போது என்னமோ அப்படிதான் போட்டாமத்துக்க. எவ கொம்மி என்னலா? அது நிஜாம்பாக்கு புயல் இல்ல, நிஜாம் புயல். எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், நீ சும்மா இரு. அது நிஜாம்பாக்கு தான் என்னமோ சொன்னா, நீ தெரியாம சொல்லியா? அட எம்மோ, நான் சொல்லியதுதான் சரி, நீ தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஏதோ ஒரு புயல், நான் நியூஸ் பார்க்க தான் செய்யேன். உங்களுடைய மதிய போன நோண்டிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் போன நோண்டினாலும் அதுலேயும் நியூஸ் எல்லாம் பார்ப்போம். எல்லாம் நாங்களும் அப்டேட்டாக தான் இருக்கோம். ஆமாம் நல்லா இருந்தா போட்டுக்கிட்டு. நீ ஓலையிலேருந்து எந்திரி. ஓலைலாம் நொறுங்கி ஒன்றுக்காவாமல் ஆயிரம் தட்டி முனை ஆகாது. எந்திரிலா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நான் கொஞ்சோட கேப்பு கிடக்க, அந்த கேப்பில் தான் உட்கார்ந்துருக்கேன். ஒன்றும் ஓலை மேலெலாம் உட்காரல. லட்சுமி அக்கா, சென்னையெல்லாம் எப்படி வெளில வந்து அவ்வளோரம் தத்தளிச்சுக்கிட்டு கிடக்கவ பார்த்தீங்களா? ஆமாம் சரசு, இந்த தண்ணி மழை பெஞ்ச தண்ணி புவாக்கடம் இல்லாமல் தான் அப்படி அலையுமோ என்னமோ தெரியல. அதாக்கு ஆளு அதிகம் பத்தியில அங்க, அதனாலதான் இந்த இது பத்துக்கிடுங்க. நம்மளும் ஊர்ல தான் நம்ம சேஃப்டியா நல்லபடியா இருக்கோம். வெளியூர்ல பிள்ளைகளெல்லாம் கடந்துச்சுன்னா அதுவரை நினைச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி நேரத்துல மூச்சு முட்டி போயிடும். ஆமாக்கு அவ்வளவும் சோறு இல்லாமையும் தண்ணி இல்லாமையும் கரண்ட் இல்லாமையும் என்ன பாடுபட்டுட்டு நடந்திருக்குவேன். ஏமா அப்ப நம்ம ஊர்லயே வெளில வந்தா எப்படி இருக்கும்? சோனி, நம்ம ஊர்ல எத்தனை தடவை வெளில வந்திருக்கு? நம்ம ஊருக்குள்ள என்னைக்குன்னா வந்திருக்கா சொல்லு? நல்லா இந்த பாலத்தெல்லாம் தூர்வாரி நல்லபடியா எல்லாம் கிடக்கு பத்தியா, அதனால 6 வழியா தண்ணி சேஃப்டியா போயிரும் பத்துக்க, ஊருக்குள்ள வராது. அந்த ஊர்லயும் இருக்க நீர்நில பகுதிகளெல்லாம் நல்லா தூர்வாரி போட்டோன்னா இந்த மாதிரி வெள்ளம் வராதா இருக்கும். அதெல்லாம் இந்த இதை பண்ண முடியல என்னமோ தெரியல. ஆமா அப்படி சொல்லு சரசு. லட்சுமி அக்கா என்னலா அரக்க பறக்க ஓடியாரா?
லட்சுமி அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏலா விஷயம் தெரியறதெல்லாம் இருக்கட்டும், ஓலையில இருந்து எந்திரிலா. ஓலையெல்லாம் நொறுங்கி போகும். இப்பதான் நான் அவளை சத்தம் போட்டிருக்கேன், நீ அதுக்குள்ள ஓலையில ஏறி வந்து இப்படி உட்கார்ந்துருக்கா. ஐயோ லட்சு, இப்போ ஓலை ரொம்ப முக்கியமா. நான் என்ன மாதிரியான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். சரி என்னலா சொல்லு. நம்ம உமா இருக்கால, உமா. ஆமா, அவளுக்கு என்ன? அவ அவிய வீட்டுல சண்டை போட்டுட்டு குவாச்சுக்கிட்டு ஐயா அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஏலா பெரிய பொண்ணு என்ன சொல்லியா? ஆமாக்கோ, நான் இப்பதான் அவளை பார்த்துட்டு வரேன். ஐயா அம்மா வீட்டுக்கு பசி ஏறி போயிட்டா. ஏல நீ அவளை விட்டுட்டு சும்மாவா இருந்தா? அவளை கையை பிடிச்சு போட்டு தர தரன்னு இழுத்துட்டு கூப்பிட்டு வந்திருக்க கூடாதாங்க. நம்ம எப்படின்னா பியாசி வாங்கியாவது வீட்டுல கொண்டு விட்டுருக்கலாமே. என்ன சண்டையாகி வீட்டுல நான் அவளை கூப்பிடாமலாக்கோ இருப்பேன். எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேங்கோ. அவ நான் வரைய முண்டேன், அவரு வந்து என்னை கூப்பிட்டாதான் நான் வருவேனாக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன பிரச்சனைலாம் பெரிய பொண்ணு அவிய 2 பேருக்கும்? அது ஒண்ணும் இல்லக்கோ, ஏற்கனவே உள்ள நகை மேட்ரு தான். இப்பதான் அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. என்னாச்சுல? அந்த நகை எங்க இருந்துச்சா? ஆமா அதானே, அந்த நகையை யார் வச்சிருந்தாவலாம்? உமாவோட மாமியா கிழவி தான் அந்த நகையை கொண்டு போய் மொவா கிட்ட கொடுத்துருக்குது. அதை வச்சு அவிய ஏதோ தொழில் தொடங்கியிருக்காவ. அந்த தொழிலும் இப்போ லாஸ் ஆயிருச்சு போல இருக்கு. அவன் ஃப்ரெண்டுக்காரன் என்னமோ அவளத்தையும் பார்ட்னர் அவளத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டானா. இப்போ நகையும் முங்க போகுதான். இப்படி நிறைய பிரச்சனை போல இருக்கு. இது எல்லாத்தையும் என் மாமியார் ஐயன் மொவா கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அதெல்லாம் இவ போனால அங்கே வீட்டில் இருந்து இழிச்சவாசி வீட்டில் இருந்து அப்போ அங்கே என்ன ஃபோனில் என்ன சத்தம் போட்டு நடக்குன்னு கேட்டா போல இருக்கு. ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கா. அப்பதான் அவிய ஃபோனில் பேசிட்டு இருந்ததை எல்லாத்தையும் இவ ஏற்கனவே நம்மகிட்டே ரெக்கார்டு போட்டிருக்கேன்னு சொன்ன பத்தியில அவிய பேசிட்டு வச்ச உடனே கப்புன்னு போனை பிடுங்கி ஒழிச்சு வச்சிருக்கா. அவிய வீட்டுக்காரன் வந்திருக்காரு, இதுவும் போனை பிடுங்கிக்கிட்டு கையை முறுக்கிட்டு இருந்திருக்கு. கடைசியில் ஐயன் வீட்டுக்காராவது அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவர்கிட்ட எல்லாத்தையும் காட்டியிருக்கா. அவரு அப்பயும் ஐயா அம்மைக்கு தான் சப்போர்ட் பண்ணியாராம். கடைசியில் அவரு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு போல இருக்கு, என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதன்னு. அந்த ஆள் அவ நீ உன் குடும்பம்னா நீயே இரு, நான் போறேன்னு சொல்லிக்கிட்டு அவ துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாக்கோ. ஐயே இவ்வளவு நடந்திருக்காக்கும். அந்த பையன் அப்படி சொன்னா? ஆமா பத்தியில ஆச்சே, என்னதான் இருந்தாலும் அந்த பையன் இப்படி சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா பெரிய பொண்ணு, அந்த ரெக்கார்டெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமும் அந்த செல்வா பையன் நம்பாம உமால திட்டுனா? உமால நம்பாமலாம் இல்ல, உமா முன்னாடி அவிய அம்மையும் தங்கச்சியும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு அப்படி பண்ணிருப்பாருன்னு நினைக்கேன். யாரு பண்ணுனாலும் தப்பு தப்பு தானே. இவ்வளவு நாளா நகையை திருட்டு பைய திருடிட்டான்னு தானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அலைஞ்சிட்டு நடந்தாவ. அதானே இவ்வளவு நாளும் தாயும் மோவலும் சேர்ந்து அந்த பயலை முட்டாளாக்கி இருக்காவ. அப்பயும் அந்த பயலுக்கு புத்தி வரலையே. சரி லட்சுமிக்கோ, இப்ப எல்லாம் நடந்து போச்சு. இப்ப ஏதாவது பியாசி வாங்கி நம்ம உமாலா கூட்டிட்டு வந்துருவோமா? ஏல இது அரிய புருஷன் பொண்டாட்டி சண்டை, இதுல நம்ம என்னன்னா போய் தலையிடியது? என்ன லட்சு இப்படி சொல்லிட்டியே? நீங்களும் சரசக்காவும் வந்து கூப்பிட்டியன்னு அவ வந்துருவான்னு நினைச்சுக்கிட்டுல உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஏல பெரிய பொண்ணு, அவ வேற அவிய புருஷன் வந்து கூப்பிட்டாதான் வருவேன்னு இருக்கா. வேற நாங்கள் வந்து கூப்பிட்டா அவ வரவா செய்வா? சரிக்கோ, அப்ப நம்ம போய் செல்வானிட்ட பேசுவோம், போய் உமால கூப்பிட்டுட்டு வாங்கன்னு. எல்லாம் நீங்களும் நினைச்ச மாதிரியெல்லாம் போய் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அவன் என்ன நினப்புல இருக்கானோ, அவன் மேல ரொம்ப கோவமா கூட இருக்கலாம். நம்ம இந்த நேரத்துல போய் சொன்னோன்னா அது இன்னும் பிரச்சனையாகும். ஆச்சே, அப்ப இப்ப என்னதான் பண்ண சொல்றியாச்சே? அவ இப்ப தாய் தவப்பை வீட்டுக்கு தானே போயிருக்கா. இனிமே தாய் தவப்பை வந்து மாப்பிள்ள கிட்ட சமாதானம் பேசி கொண்டு விடுவாவ. நீங்கள் சும்மா இருங்க. ஆமா பெரிய பொண்ணு, இதுல நம்ம எங்க தலையிட சொல்லு? உமாவோட அம்மையும் அப்பாயும் தான் வந்து ஐயா மாப்பிள்ள கிட்ட பேசி சமாதானப்படுத்தி கொண்டு விட்டுட்டு போனோம். நம்ம என்னத்தை போய் பேச முடியும்? இதெல்லாம் விளையாட்டு காரியமா பெரிய பொண்ணு? நீ பாட்டுக்கு வாங்க போவோம், போய் கூட்டு வருவோங்க. என்னக்கோ அவ்வளோ ஆளாளுக்கு இப்படி சொல்றிய? இங்க பாரு பெரிய பொண்ணு, இப்போ உமால நம்ம ஐயா தாய் தம்பட்ட இருந்து பேசி கூட்டிட்டு வந்து இங்க உமா புருஷன்கிட்ட கொண்டு கூடதுக்கு வாரணும் வை. உமா புருஷன் உமால ஏத்துக்கல. இப்போ உமால மறுபடியும் என்ன பண்ணுவோம்? நேராக கொண்டு ஐயா தாய் தம்பட்டே மறுபடியும் போய் ஒப்படைக்க சொல்றியோ? இல்லைன்னா அவளை தான் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட முடியுமா சொல்லு? அப்படியே வச்சாலும் ஒரு 4 நாளைக்கு நம்ம வச்சு பார்த்துக்கிடலாம். காலம் முழுக்க நம்ம வச்சு பார்த்துக்கிட முடியுமா சொல்லு? அவியலுவ புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் அவியலுவ பேசி தீர்த்துக்கிடுவாவ. அவியலுவ மாமியார் நாத்தனாரு கதையெல்லாம் அப்பப்போ சண்டை இருக்கும், அப்புறம் பேசுவாவ வாங்குவாவ. நம்ம வெயில இதில் தலையிடக்கூடாது பெரிய பொண்ணு. என்னக்கோ இப்படி சொல்றிய? அப்போ உமா எப்பதான் வருவா? பிரச்சனைலாம் தீர்ந்துச்சுன்னா அது பாட்டுக்கு வருவா. அப்பனா செல்வானே சீக்கிரம் போய் கூப்பிட்டு வந்துருவாங்கலோ. ஒருவேளை அந்த அண்ணன் போய் கூப்பிடலன்னா உமாவி அம்மா வீட்டிலே இருந்துக்கிடுவாளோ? எல்லாம் பெரிய பொண்ணு, நீ எதுக்கு போட்டு இப்படியா அப்படியான்னு யோசிச்சுட்டு டக்கா? அவியல்வ பிரச்சனை தீர்ந்தா அவளே வந்து ஐய வீட்டில் போய் இருக்க போறா. ஆமா, அவிய அம்மா வீட்டில இருந்து வந்து புருஷன் வீட்டுக்கு வந்தா புருஷன் என்ன வெளியே போனா சொல்லிட போறான். அப்பனா லட்சுமி அக்கோ, நீங்க உமாளுக்கு போன போட்டு அவளையே திரும்பி அவளா வர்ற மாதிரியாவது வந்து வீட்டில் வந்து இருக்க சொல்லுங்கக்கோ. வேற அந்த அண்ணன் கூப்பிட வருவாவன்னு அவ அங்கேயே இருந்துட போறா.
இவரு போலன்னா அப்புறமா வேற பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். சரி ஒரு 2 நாள் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தீரலைன்னா நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சரிக்கோ. என்னம்மா நான் வரும்போது அரிசியெல்லாம் படைச்சிக்கிட்டு இருந்தா ராத்திரிக்கு அரிசி போடணுமா அடுப்புல? இதை பார்க்க பச்சரிசி மாதிரிலாம் தெரியுது. ஆமா அது பச்சரிசி தான். கொஞ்சம் பச்சரிசி கிடந்தது. இந்த கார்த்திகை தீபம் அப்போ கொஞ்சம் கொழுக்கட்டை வைக்கும் போது நான் கொஞ்சம் நனைய போட்டு அரைச்சேனா மீதி பச்சரிசி கடந்து பார்த்துக்க. அதான் கொஞ்சம் வண்டாகி போச்சு. அதான் வண்டு கல்லுன்னு எவ்வளோத்தையும் பறக்கிட்டு இருந்தேன். கல்லுலாம் பறக்கணும்னா வேற அதை இட்லிக்கு பொடியதுக்கு வச்சுக்கிடலாம் பத்தியா? அதான் பறக்கிட்டு இருந்தேன் பத்துக்க. உனக்கு ரேஷன்ல அரிசி கிடைக்கும்ல? எத்தனை கிலோ கிடைக்கும் இப்போ உனக்கு? ஆமா ஆமா கிடைக்கும். நான் அதை வாங்கி அப்படியே வித்துருவேன். இந்த இட்லி வியாபாரத்துக்குலாம் வாங்குவாவில்ல அவியகிட்ட மொத்தமாக கொடுத்து அப்படியே வித்துடுறது ரேஷன் கடையிலே வாங்கி. ஏலா நீ எதுக்கு அதை நீ வியாபாரத்துக்கு கொடுக்கா? நீயே அதில் ஒரு இட்லி கடை நீயே ஆரம்பிக்க வேண்டியதானே மாவுக்கு விற்க மாதிரி. ஏம்மா போம்மா அதை போட்டுக்கிட்டு யாரு கடந்து செய்யுது வேலை? ஏலா இங்கே பாரு, உன்னை நம்பி 4 காசு கையில் இருந்தாதான் உனக்கு சேஃப்டி. நீ எல்லாத்துக்கும் புருஷன் கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வையா இப்படி தான் குவாச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு இப்படி வந்து கிடக்கணும். போம்மா அவரு சம்பாதிச்சு தங்கச்சி அம்மனி யார் யாருக்கோ கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. நாங்களும் எங்களுக்கு வேலை செஞ்சு நாங்கள் தின்னுக்கிட்டு கிடக்கணுமாக்கும். அவரு எங்களுக்கும் சேர்த்து போடட்டும். நான்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுலாம் திங்க முடியாது. இங்கே பாருலா உங்க அப்பே வந்ததும் அவர்கிட்ட பேசி ராத்திரியே கொண்டு போய் உன்னை அங்கே விட்டுட்டு வந்துடுவேன். நீ சும்மா என்ன அடம் பிடிச்சிக்கிட்டு இப்படி கிளாச்சிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். எம்மா சும்மா இருபத்துக்க அவரா வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் போக மாட்டேன். நான் சொன்னது தப்பு, நீயே என் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி அவர் என்னைய கூட்டிட்டு போனோம். தெரியாம சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்டு. இல்லாட்டின்னா நான் போக மாட்டேன். ஏலா உன்னை இப்படி வாழை வெட்டியா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குமா நாங்கள் 2 பேரும் உயிரோட இருக்கணும். இன்னும் உன் தம்பிக்கும் கல்யாணம் ஆகல. நீ வந்து வீட்டில் இருந்துக்கிட்டானா யார் அவனுக்கு பொண்ணு தருவா சொல்லு? நாத்தனாகாரி வந்து வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டான்னு யாரும் பொண்ணு தர முடியாவா அவனுக்கு? நான் அப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாது போல இருக்கு. வேற எங்கன்னா போயிருக்கணும் அதானே? ஏலா அங்கே பாரு, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அவர் யாருக்கோ என்னமோ செஞ்சுட்டு போட்டு கொடுத்துட்டு போட்டு உனக்கு சுவார் பொடியாவளா உங்ககிட்ட சண்டை போடாமல் இருக்கவளான்னு மட்டும் பாரு. போம்மா அதெல்லாம் முடியாது. அவரு வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். ஒரு சொல்லி கேட்கால பாரு உங்க அம்மா. அம்மா பேட் கேர்ள் என்ன பாட்டி? இங்க பாரு இப்படி வரவு தள்ளியே நம்ம காலெல்லாம் போயிரும். நீ வேற இப்படி குவாச்சிக்கிட்டு வந்திருக்கா. எம்மா நீ வேற சும்மா காலையிலே ஆரம்பிக்காதம்மா. இங்க பாருல உமா, நான் அதுக்கு சொல்லல. கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறமா அதுதான் உன் வீடு. உன் புருஷன் என்னதான் சொன்னாலும் நீ அதுக்குன்னு இப்படி குவாச்சிக்கிட்டு வந்திருக்க கூடாது. ஆமா இது என் குடும்பம், நீ என் குடும்ப விஷயத்துல தலையிடாதன்னு பாரு. நான் அங்க சும்மா உட்கார்ந்து வாயை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது ஏதோ கோவத்துல நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு உன் வாயை அடைக்கிறதுக்காண்டி சொல்லியிருப்பாரு. அதுக்காண்டி நீ இப்படியா குவாச்சிக்கிட்டு இருப்ப? இன்னும் அவர் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு என்னைய கூப்பிட்டுட்டு போட்டோம். அப்புறம் நான் போறேன். அவர் உன்னைய கூப்பிடே வரலன்னா இப்படியே இருக்க போறியோ? இப்ப என்னம்மா உங்களுக்கு? நான் இங்க வந்ததுதான் உங்களுக்கு பிடிக்கல அதானே? இவ சொன்னா புரிஞ்சுக்கிட மாட்டா. நம்ம ஒண்ணு சொன்னா இவ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. நீங்களும் உங்க மாப்பிள்ளைக்கே சப்போர்ட் பண்ணுங்க. இந்தாங்க உங்க காப்பியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். நான் எந்தாலையும் போறேன். ஏலா உடனே எல்லாத்துக்கும் மூஞ்ச தூக்காத. நான் எதுவும் சொல்லல. காப்பி எடுத்து குடி. வேற சும்மா நான் வந்ததுல இருந்து இதே பத்தி பேசிக்கிட்டு இருக்கியே. நானும் அதை தவிர்த்து வேற எதுனா பேசுவீன்னு பார்த்தேன்னா உங்க பக்கத்துல வந்து உட்காரும் போதெல்லாம் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி இருந்து பேச தோணும்? அப்படின்னா நான் உங்களுக்கு இங்க வந்தது பிடிக்கலையோன்னு தான் எனக்கு தோணுது. ஏலா எந்த தாயாவது பிள்ளைய வராதன்னு சொல்லுவாளா? சரி நான் இனிமே எதுவும் சொல்லல. நீ காப்பியை குடி. இந்த பையன் வேற வருவான். அரிசி வேற இனிமேதான் உலையில போடணும். இந்த மனுஷனை கறி வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புனேன். இன்னும் ஆளை காணுமே. எம்மா நீ காப்பியை குடி. உன் காப்பி கடந்து ஆறிட்டு அடக்கு பேரு. ஆமா அதை வேற குடிக்கணும். நல்லா ஆறி போச்சு. சூடா குடிக்கணும்னு பார்த்தேன். இனிமே கடந்து மறுபடியும் சூடு பண்ணிட்டு அடக்க முடியாது. சும்மா குடிக்க வேண்டியதுதான். ஏம்மா அடுப்பு நீ இங்க பத்த வச்சிருக்கா? நீ கேஸ்லயே போட வேண்டியது தானே சாப்பாடை? இது ரேஸ் அரிசி பத்துக்க. கொஞ்சம் வியாபாரம் யாராவுமா? நல்லா குண்டு அரிசியா இருக்கு. ரேசன்ல இந்த தடவை நல்ல அரிசியா கிடைச்சிச்சு. பச்சரிசியும் நல்ல அரிசியா கிடைச்சிச்சு. இதுவும் நல்லதா கிடைச்சிச்சு. அதெல்லாம் வாங்கி போட்டேன் சாப்பாட்டுக்கு ஆகும்னு. கேஸ்லன்னா வியாபாரம் யாராவும். அதான் வரவு பத்து வச்சு இதுல என்ன போட்டுக்கலாம் பத்தியா பானையில. அதனாலதான் இதுல போட்டேன். உன் மொவே வேற ஊர்ல இருந்து வராங்க. நல்ல அரிசி போடாம நீ ரேஸ் அரிசியா போட்டுக்கிட்டு இருக்கா? ஏன் அவன் ரேஸ் அரிசி திங்காதவனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கறி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கோம்ல, கறியை வச்சு இந்த ரேஸ் அரிசி சோறு நல்லா தான் இருக்கு. திங்கட்டும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இல்லை கேட்டேன். உன் மொவனுக்கு பார்த்து செய்வியே, திடீர்னு ரேஸ் அரிசியிலே இறங்கிட்டியன்னு தான். நான் இப்போ கடை அரிசி 1 மாசமா வாங்கல பத்துக்க. அதனால தான். அப்பாவை சிக்கன் எடுக்க சொன்னியா மட்டன் எடுக்க சொன்னியா? 1/2 கிலோ மட்டனும் 1/2 கிலோ சிக்கனும் சொன்னேன். உன் தம்பி கொஞ்சம் சிக்கனுன்னா சாப்பிடுவான் பத்தியா? கோழிக்கறினா கொஞ்சம் பிடிக்கும். பொரிச்சு இச்சு வச்சா தும்பா. அதனால 1/2 கிலோ எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். சிலமா இந்த உங்க அப்பாவே வந்துட்டாரு. வாங்க. இந்த சிலமா என்ன சிலமா இப்படி முளைக்கிறா? இந்த அப்படி காய்கறி. ஆமா நான் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வர சொன்னேன். நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கறி வாங்கிட்டு வர சொன்னா. வேற காய்கறி வாங்கிட்டு வந்து நிக்கியே.
அது ஒண்ணும் இல்ல செல்லம்மா, கறி கடையில ரொம்ப கூட்டம் பத்துக்க, நாளைக்கு தான் வாங்கிட்டு வர முடியும். அதனால நேரா காய்கறி கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். நம்மளால அங்க நிக்காவாது. உங்களுக்கு லைன்ல நிக்க முடியலன்னா வர வேண்டியது தானே, அதுக்கு நீ இப்படி காய்கறி வாங்கிட்டு வருவீங்களாக்கோ? சரி, இப்ப காய்கறி வாங்கிட்டு வந்ததுனால என்ன கெட்டு போச்சு செல்லம்மா? இன்னைக்கு காய்கறி வச்சு ஏதாவது சம. எங்க பையன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வாரா, நான் முவளும் வந்திருக்கா, 2 பிள்ளைகளுக்கு நல்ல கறி குழம்பு வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. சரி சரி, நாளைக்கு கறி எடுத்துருவோம். இன்னைக்கு ஏதாவது இந்த காயை போட்டு குழம்பு வை. சரிம்மா விடுமா, சாம்பார் கும்பார் ஏதாவது வை. நேற்று தான் பருப்பு கறி வச்சிருக்கேன், இன்னைக்கு மறுபடியும் சாம்பாரா வைக்க முடியும்? சரி செல்லம், வெண்டைக்காய் முருங்கைக்காய் எல்லாம் இருக்கு. ஏதாவது போட்டு முருங்கைக்காய் குழம்பு வை, இல்லைன்னா வெண்டைக்காய் கறி வை, ஏதாவது ஒன்று வை. வேணா ஓடி போய் கடையில் 4 முட்டை வாங்கிட்டு வரேன், முட்டையை போட்டு கொடுத்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க முத அந்த காய்கறி எல்லாம் வச்சுட்டு பாத்து ரொம்ப பிசு பிசுன்னு கிடக்கு, போய் அதை கழுவி விடுங்க, பிள்ளை வலிக்கு விழுந்துற போகுது. 4 நாள் முன்னாடி தானே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டேன். இன்னைக்கு காலையிலே நான் வலிக்கு விட பார்த்தேன், போங்க போய் என்னன்னு பாருங்க. உனக்கு கண்ணு தான் வழங்காது, இப்ப காடு வழங்காம போயிட்டோ. ஏமா உமா, என்னப்பா? தம்பி வரட்டும், வந்ததும் அவன் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு நானும் தம்பியும் போறோம். போய் மாப்பிள்ளட்ட என்ன ஏதுன்னு பேசி உன்னைய கொண்டு போய் விட்டுட்டு வரோம். என்ன போகும்போது உன்னையும் கூட்டு போறோம், ரெடி ஆயிரு. என்ன நல்லா சொல்லுங்க அவளுக்கு. அதெல்லாம் வருவா உமா, அப்பா கூப்பிட்டா வருவல்லம்மா. அப்பா அதெல்லாம் நான் வர மாட்டேன்ப்பா, அவிய வந்து என்னைய கூப்பிட்டாதான் நான் வருவேன். நீங்க போய் என்ன பேசுவீங்களோ போய் பேசுங்க, உங்கள கூடலாம் நான் வர மாட்டேன். அவரு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என்னைய கூப்பிட்டு போனோம். இங்க பாரு உமா, இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. அப்பா என்ன உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், சொன்னா கேட்கணும். சரி நான் வாரேன், ஆனா அவரு அவ்வளவு கடனையும் அவரு தலையில இழுத்து போட்டுட்டு இடக்க விடாது, அதை மட்டும் சொல்லிருங்க, பாத்துக்கிடுங்க. அப்படி அவரு தலையில அவ்வளவு கடனையும் இழுத்து போட்டுக்கிட்டாருன்னா அப்புறம் நான் மனுஷியா இருக்க முடியேன். சரி சரி, மாப்பிள்ளைய பார்த்து நேரில் பேசுவோம், எல்லாம் சரியாயிரும். சரோ, இதுதான் நம்ம வீடு. வா, நான் உன்னையே எங்க அம்மா அப்பாட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவங்களாம் உன்னைய பார்த்ததும் செம்ம ஷாக் ஆயிருவாங்க. பாண்டி, உங்க வீட்டுல என்ன ஏத்துப்பாங்களா? அதெல்லாம் ஏத்துப்பாங்க, எங்க வீட்டுல நான் சொல்லியதுதான் சட்டம். நீ வா. ஏமா, இந்த என் மோய் வந்துட்டானே, ஐயா வாயா. ஏமா, இதுதான் உன் மருமகா. இல்ல என்னடா பண்ணிட்டு வந்திருக்கா? எம்மா பார்த்தா தெரியல, ஏதோ ஒரு பிள்ளைய இழுத்துட்டு வந்திருக்கான். எம்மா இழுத்துட்டு கூட வரலம்மா, கல்யாணமே பண்ணிட்டு வந்திருக்கான். சரோ, இதுதான் எங்க அம்மா அப்பா, நான் இவதான் எங்க அக்கா. சரி வா, நான் என் ரூமுக்கு உன்னைய கூட்டிட்டு போறேன். ஓகே டார்லிங். ஆன்ட்டி, நான் மார்னிங் எப்பயுமே ஹார்லிக்ஸ் போன்விட்டா இல்லைன்னா பூஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது தான் குடிப்பேன். எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க, நான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் போட்டு தருவாங்க, நீ வா. அவங்க போட்டு தரலன்னா நான் உனக்கு போட்டு தரேன். என்ன சொல்லம்மா, இது புது பிரச்சனையா இருக்கு. பாத்தியலா அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு? எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். என்னம்மா அவன் பாட்டுக்கு வந்தா, அந்த பிள்ளைய இதுதான் உங்க மருமவன்னா அந்த ஆளை கூட்டுக்கிட்டு ரூமுக்கு போயிட்டான். இங்க என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியல. அவன் வெளியூர்ல இருந்து வந்தான், தாய் தகப்பனுக்கு ஏதாவது துணிமணி எடுத்துட்டு வருவான், இல்லாத ஏதாவது பண்டகண்ட வாங்கிட்டு வருவான். இவன் என்னன்னா புதுசா ஒரு மேனாமினிக்கிய கூட்டுக்கிட்டு வந்திருக்கான். அதானே. சரி, ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நினைச்சிட்டு போங்க, என்ன பண்ண. சரி செல்லம்மா, நான் இப்ப போய் கறி எடுத்துட்டு வரேன். இந்த புதுசா வீட்டுக்கு மருமகளாம் வந்திருக்கல, நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு கொடு. இதை பாரு, இது ஒரு பைத்தியகார புருஷன். காலையில மொவ வந்திருக்கா, மொவை வருவான் கறி எடுத்துட்டு வான்னு சொன்னதுக்கு அப்ப காய்கறி வந்துட்டு வாங்கிட்டு வந்து நின்னாரு. இப்ப மருமகளை பார்த்ததான் கறி எடுக்க போறானா. ஏன் உமா இங்க வா. என்னம்மா? அந்த பிள்ளை பேசும்போது நீ கவனிச்சியா? பல்ல ஏம்மா பல்லுகள் ஏதோ வசந்திருக்கா? ஏன் இல்ல, பல்லே இல்லாத மாதிரிலாம் இருக்கு, பொக்கவாய் கிழவி மாதிரி. பல்லுகளை தூக்கிக்கிட்டு இருந்தாலும் தான் டென்டிஸ்டா பல்லு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சரி பண்ணிக்கிடலாமா, கம்பி கம்பி வேலை போட்டு. இது பல்லே இல்லாத மாதிரிலாம் இருக்கு. சரி விடுமா, உன் மருமகளுக்கு பல்லு செட்டு வாங்கி கொடுத்துக்கிடலாம். பாரு, இப்ப அவனே பொண்ணு கூட்டிட்டு வந்ததுனால கல்யாண செலவு மிச்சம், பொண்ணு பார்க்கறது மிச்சம், நிறைய இது மிச்சம் தானே. எதுக்கு இப்ப நீ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா? நான் இவனுக்கு என்ன அழகுல பொண்ணு பார்க்கலான்னு இருந்தேன், இவன் இப்படி குரங்கு மாதிரி ஒருத்தி இழுத்துக்கிட்டு வந்திருக்கானே. சரி சரி, இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது, அதான் கூப்பிட்டுட்டு வந்துட்டான்ல. உன் மருமகா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டா அந்த மாதிரி தான் ஏதாவது குடிப்பாலாம். சீக்கிரமா போய் அதை ஏதாவது ஒன்று போட்டு கொடு, கடங்காப்பியெல்லாம் கொண்டு போய் கொடுத்துடாத. அப்புறம் உன் மோவை உன்னைய கடிச்சு கடிச்சு வச்சாலும் வச்சிருவான். என் பொண்டாட்டி கடங்காப்பியெல்லாம் குடிக்க மாட்டான்னு. பல்லே இல்லாதவ பல்லு தைக்க போயிருக்கா. அப்போ அப்போ சீக்கிரமா சீக்கிரம் ஏதாவது ஒன்று போட்டு கொண்டு கொடு, ஓடு ஓடு. ஐயா, நானும் போட்டு கொண்டு கொடுக்க மாட்டேன், நான் சோத்துக்கு அடுப்பில் போடணும், தண்ணி கொதிச்சு காயுது, எனக்கு வேற வேலை இல்லை. அவனை பிடிச்சி நான் 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன். எம்மா நானும் வரலப்பா, உன் மோவனை நீ என்ன வேணாலும் கேட்கலாம், நான் கேட்க முடியாது. இரு, நான் அவனை 4 கேள்வி கேட்டுட்டு வரேன். நீ சோத்துக்கு இந்த அரிசியை மட்டும் அடுப்புல போடு, தண்ணி கொதிச்சு காயுது பேரு. சரிம்மா. இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இவன் மனசுல? இங்க இருக்கவங்களும் பைத்தியக்காரிவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. டார்லிங், அதுல டவல் இருக்கும் பாருங்க, கொஞ்சம் எடுத்து வைங்க, நான் வரேன். சரிம்மா. டவல் எந்த சிப்பில் இருக்குது இல்லையா? இலை பாண்டி. என்னம்மா? இல்ல, நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? யார் அவ, எந்த ஒரு காரி, எங்க இருந்து அவளை பிடிச்சிட்டு வந்தா? இங்க வீட்டுல இருக்க பிரச்சனை தெரியாம நீ வேற இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா. உனக்கு தான் நான் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமும் ஏன் உனக்கு இந்த நடுக்கம்?
ஏம்மா சும்மா இருங்க, அவளுக்கு கேட்ட போகுது. கேட்டா கேட்கட்டும், நான் என் பையன் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்னென்ன பொண்ணு கட்டிட்டு வந்திருக்க பொண்ணு? ஏம்மா அங்க பாருங்க, அவ காதுல விழுந்துச்சுன்னா வருத்தப்படுவா. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேற வீடு பார்த்து நான் போயிடுறேன் 2 நாள்ல. நான் அங்க சென்னையில புயல்லையும் மழையிலையும் தண்ணிக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். வந்தவன எப்படி இருக்கா என்னன்னு கேட்கல, சும்மா திட்டிக்கிட்டு இருக்கிய. வந்த பிள்ளை எப்படி இருக்க என்னன்னு கேட்க மாதிரியால நீ வச்சிருக்க? எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வருவ, வந்து இவதான் உன் மருமவான்னு சொல்லிட்டு நின்று கூட பேசாம உன் பொண்டாட்டிய கூட்டுக்கிட்டு நீ ரூமுக்கு வந்துருவ. வேற எங்களை கேக்குறது? சரிம்மா சரிம்மா, கோவப்படாத, வாலிப வயது அப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு பையனை ஆசையா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நான் எப்படி ஆசைப்பட்டேன், நீ இப்படி பண்ணிட்டீல. நீ கல்யாணம் பண்ணி ஒன்னாதான் இருக்கியோ? எத்தனை நாளையா இருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லல. ஊருக்கு வர என்னைய கல்யாணம் பண்ணி வையின்னு தானே சொன்னா? நான் கல்யாணம் பண்ணியே 1 மாசம் ஆகுதுமா. என்னல சொல்லிய பாண்டி, நீ இவ்வளவு நேரம் என்கிட்ட விளையாடியானு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கான், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவான்னு நினைச்சுக்கிட்டு நீ என்னதான் இப்படி சொல்லியா? ஆமாம்மா, உண்மையாதான் சொல்லியேன். 1 மாசம் ஆயிடுச்சு நான் கல்யாணம் பண்ணி. நீங்களோ கல்யாணத்துக்கு ஒத்துப்பீலோ மாண்டியலோ, அதனால நானே அங்க கல்யாணம் பண்ணிட்டேன் கோயில்ல போய். நீ இப்படி என் தலையில கள்ளத்துக்கு போடுவேன்னு நான் எதிர்பார்க்கல பாண்டி. இங்க பாரு, உன்னைய நம்பி இருந்தேன்னு வையன், நான் இப்படியே தான் இருக்கணும். அதான் நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனிமே நீ என்கிட்ட பேசாதல, உன் விருப்பம் போல பண்ணு, எதுனாலும் பண்ணு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நாங்கள் தான் உனக்கு தேவையில்லல்ல. அப்படிலாம் இல்லம்மா, இங்க பாருங்க, எனக்கு இப்பவே 33 வயசு ஆகுது. இனிமே எனக்கு குழந்தை பிறந்து அந்த பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணேன்னா அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும். அப்படின்னா நான் இப்பவே கல்யாணம் பண்ணனாதான் அது முடியும். நான் 40-50 வயசுல கல்யாணம் பண்ணி என் பிள்ளை வளர்ந்து அதை நான் எப்போ நல்ல நிலைமைக்கு பார்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுக்காக தாம்மா பொண்ணு கிடைச்ச உடனே டப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த பிள்ளைக்கு தாய் தகப்பன்ட்டெல்லாம் சொல்லாம கொள்ளாம தானே இப்ப கல்யாணம் பண்ணிருப்பா? இல்லம்மா, அவிய சம்மதத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணினேன். என்னையா சொல்லியா? அப்ப அவிய தாய் தப்பெல்லாம் கல்யாணத்தை பார்த்திருக்காவ, நாங்க தான் பார்க்கல. நான் போட்டாலாம் எடுத்து ஆல்பம் போட்டு வச்சிருக்கேம்மா, அதுல பாருங்க. உன்னைய பெத்து வளர்த்து இவ்வளவு காலம் பாராட்டி சீராட்டி வளர்த்ததுக்கு நீ எங்களுக்கு தாரது இந்த போட்ட ஆல்பம் தான். என்ன அதுல உன் கல்யாணத்தை நாங்க பாத்துக்கிடணும். ஏம்மா இனி என்ன அழகா பாத்துக்கிட்டா திரும்ப வீட்டுல இவ்வளவு நாளா நான் அங்கதான் இருந்தேன். ஓ, வீட்டோட மாப்பிள்ளையாவே செட்டில் ஆயிட்டியோ? இங்க பாருங்க, இப்பயும் சொல்லியே, உங்களுக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறேன். அங்க என்னைய வாடாதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காவ, நான் தான் அங்க வந்தேன். கொஞ்சம் தண்ணி கண்ணியமா இருக்கு சென்னை, கொஞ்ச நாள் நம்ம ஊரையும் பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போலாமேன்னு வந்தேன். நீங்க இப்படியே புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். இங்க உங்க அக்காவும் மாமன் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து கிடக்கா. அவ வாழ்க்கை என்ன ஏதுன்னு நான் பார்க்கலான்னு பார்த்தா நீ வந்ததும் கொஞ்சம் பேசி வாங்கி எல்லாம் பண்ணுவேன்னு பார்த்தேன். நீ என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு அடக்கா? இங்க பாருங்கம்மா, சும்மா அழுது நீலி கண்ணீர்லாம் வடிச்சிட்டு அடக்காதீங்க. அவளை யாரும் போச்சுட்டு இங்க வர சொன்னது? ஒழுங்கு அவளை அவ வீட்டை பார்த்து போக சொல்லுங்க. நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தேன்னா அவ இங்க வந்து கிடக்கா. அவளால என்ன பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. அவதான் உன்ட்ட ஏதாவது பேசி தூண்டி விட்டுவா. அவதானே இப்போ உன்னை எங்க அனுப்பி விட்டா, போய் அவனை என்னன்னு போய் பாரு, என்னன்னு கேளுன்னு. இவதான் சும்மா தேவையில்லாம மாமிட்ட சண்டை போட்டிருப்பா. அவர்லாம் நல்ல மனுஷன் தான். சரியா, என் முவளை எப்படி பேசி மாப்பிள்ள கூட சேர்த்து வைக்கணுமோ அது எனக்கு தெரியும். நீ உன் பொண்டாட்டிய பாரு. டார்லிங் டார்லிங், அந்த டவல் கொஞ்சம் எடுத்து கொண்டு தாங்களே. இந்தா வந்துட்டேன்னு சொல்லலாம். இப்ப மாப்பிள்ளை எங்க தேவி? காலையிலே அவருக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது பணத்தை தான் ரெடி பண்றதுக்கு போறேன்னு சொல்லி போனாருனே. சரி, நகையை எவ்வளவுக்கு வச்சு அடமானோம்? அது ஒரு 7 லட்சத்துக்கு போல வச்சேன்னே. சரி, நான் ஒரு 5 லட்சம் போல ரெடி பண்ணியேன். நீங்களும் ஒரு 2 லட்சம் போல ரெடி பண்ணுங்க. அந்த நகையை மட்டும் எப்படி ஆயினா மீட்ட பார்ப்போம். சரிண்ணே, நாங்க இப்படிலாம் ஆகணும்னு நினைக்கலண்ணே. நல்லபடியா தொழிலாம் போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நகையை மீட்டு அம்மாட்ட கொடுத்துடலான்னு தான் நினைச்சேன். கடைசியில இப்படி ஆகி போச்சுனே. சரி, நீ ஒன்னும் அழாத, அதெல்லாம் மீட்டுலாம். என் மேல கோவம் எதுவும் இல்லையண்ணே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணி இப்ப எங்கண்ணே? அம்மா ஏதோ குவாச்சிக்கிட்டா என் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னா. ஆமா ஐயா, அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. வருவா. போனவ வேற எங்க போவா, வேற வருவா. அதெல்லாம் பத்தி நீ ஒன்னும் வருத்தப்படாத, நான் பாத்துக்கிட்டேன். சரிண்ணே. சோறை வடிச்சு பொடியை போட்டாச்சு. அம்மா வந்தாதான் என்ன குழம்பு வைக்கலான்னு தெரியும். அங்க என் முவை என்ன நடக்குன்னே தெரியாம அவ பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு நடக்கா. இந்த பைய பேசினதெல்லாம் கேட்டான்னா உடஞ்சி போயிருவா. சரி, அம்மா வர்றதுக்குள்ள வெங்காயம் தக்காளியாவது வெட்டி வைப்போம். அவ வந்த அப்புறம் எந்த கறிக்குனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம்ல. அவகிட்ட எதையும் சொல்லக்கூடாது. நம்மளே கொண்டு மாப்பிள்ள கிட்ட பேசி இவளை அங்க ஒப்படைச்சிட்டு வந்துடணும். இவளை அங்க கிடக்கப்படாது. ஏம்மா நீயே வந்துட்டியா? வா. சோறை வடிச்சு பொடியை போட்டுட்டேன். அது பொடிஞ்சதை இறக்கி வச்சுட்டு குழம்பு அடுப்புல வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பாரு. இந்தா செல்லம்மா, இந்தா 1 கிலோ ஆட்டுக்கறி, 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா கறியை வை, சிக்கனை பொரிச்சிருன்னு நல்ல சதையா வாங்கிட்டு வந்திருக்கேன். கறியெல்லாம் தூக்கி எரிஞ்சுனா எங்க பறக்கணும் எனக்கே தெரியாது. உமருக்கு உங்க பிள்ளை மேல அக்கறை இல்லாம நீரை கறி எடுத்துக்கிட்டு வந்திருக்கீரு. கறி நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லும் போது எடுத்துட்டு வராம என்ன செல்லம்மா இப்படி கோவப்படியா? உங்களுக்கு உங்க முவ வாழ்க்கைலாம் முக்கியம் இல்ல. உங்க பையன் உங்க மருமகளை கூட்டு வந்துட்டான்ட்டு அவருக்கு கறி எடுத்து இப்ப குழம்பு வைக்கணுமா? நான் உட்கார்ந்துக்கிட்டு ஒழுங்கா இவளை கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு விடுற வழியை பாருங்க. நீங்க இப்ப மாப்பிள்ளை கிட்ட என்ன ஏதுன்னு பேசலன்னா நாம போய் பேச வேண்டியிருக்கோம். நான் அங்க போனேன்னா அவன் மாமியா கிமியா கொண்டு எல்லாம் அறுத்து விடுவேம்மா. நான் அதனாலதான் பொறுமையா இருக்கேன். என்னாச்சு அம்மா இப்படி டென்ஷன் ஆகுறா? இப்ப பிள்ளைய கூட்டிட்டு நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போறீங்களா இல்லன்னா நான் போட்டுமா? டவுசர் பாண்டிக்கிட்ட தானே பேச போனா. அங்க போனவ இங்க வந்து இப்படி கொந்தளிக்கா. அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணும் தெரியலையே.
என்னாச்சு செல்லம்மா? நல்லா தானே இருந்தா, அதுக்குள்ள ஏன் இப்படி கோவப்படியா? நானும் இவன் பாண்டியும் தானே போய் பேசுறோம்னா மாப்பிள்ள கிட்ட. அவெல்லாம் ஒன்றும் வராண்டானா? அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்கேயோ ஊர் சுத்த போறானா? நீங்க கொண்டு போய் இவளை வீட்டில் விட்டுட்டு வாங்க. மாப்பிள்ளட்ட என்ன ஏதுன்னு பேசி. இப்ப எங்க அவன் ஊர் சுத்த போனானா? இப்பதானே வந்தான். வந்தது எங்க போறானா? அப்படி அவன் எங்கேயும் போயிட்டு போறான். நீங்க இவளை கொண்டு போய் விட்டுட்டு வாரியெல்லாம் எப்படி? இரு, நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். நீங்களாம் ஒன்றும் அங்கே போக வேண்டாம். நீங்க போய் இவளை பேசி விட்டுட்டு வர வழியை பாருங்க. இல்லைன்னா நானும் வரேன். வாங்க போவோம். அப்புறம் இந்த கறியை யார் செய்யுது? அதை குப்பையில தூக்கி போடுங்க. இங்க ஒருத்தர் நிம்மதி இல்லாம இருந்துகிட்டு இதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். என்ன செல்லம்மா இப்படி பண்ணிட்ட? நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். மொபைல் மருமலாம் வந்துருக்காவலன்னு. அவன் பேசிய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா நீங்களே அவனை கழுத்தை நிறுத்தி கொண்டு போடுவீங்க. ஒழுங்கு மரியாதை இப்ப அவனை பேச்ச விட்டுட்டு இவ வாழ்க்கையை பாருங்க. என்ன செல்லம்மா சொல்ற? நான் சொல்றதை செய்யுங்க. துணிமணியெல்லாம் எடு. நான் அப்பா வாரம் வா போவோம். போய் உன் மாப்பிள்ள கிட்ட பேசுவோம். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? என்ன வேற இங்கே இருக்கலான்னு இருக்கியோ? அதுதான் உன் வீடு. நீ அங்கதான் இருக்கணும். கிளம்பு. துணிமணியெல்லாம் எடு. பிள்ளைய கூப்பிட்டு போவோம். பிள்ளை எங்க வெளியே தெருவில் தானே விளையாடிட்டு இருந்தா? ஆமாம்மா. வா, துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வா. நான் பிள்ளைய தூக்கியே போவோம். எங்க நீங்க அவளை கூட்டிட்டு வாங்க. சொல்ல ஒரு வழி இல்லையா? என்ன சொல்ல